வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சி தேவி. தி ஸ்டாண்டர்ட் ஃபயரோக்ஸ் ராஜரத்னம் மகளிர் கல்லூரி சிவகாசியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர். இன்று நாம் காண இருப்பது நூல் மதிப்புரை. நூல் மதிப்புரை என்பது பொதுவாக ஒவ்வொரு நூலின் ஆசிரியருடைய கருத்துகளையும் நாம் தெளிவுற இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். படைப்பாளன் வாசகன் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது குறைய வேண்டும் என்பதற்கான ஒரு பாலமாக அமைவது நூல் மதிப்புரை என்று சொல்லலாம். கல்வி கற்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு புதிதாக வரக்கூடிய நூற்களை படித்து செய்திகளை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வழிவகையாக அமையும் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று என்று சொல்லலாம். புத்தக மதிப்பாய்வு என்பது படைப்பின் ஒரு பகுதியை மதிப்பிடுவதாக அமைகிறது. படைப்பில் இடம்பெறக்கூடிய தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை வாய்ந்தவை என்பதை சமூகம் சார்ந்து அறிந்து கொள்வதற்காக உதவக்கூடிய ஒரு நிகழ்வு புத்தக மதிப்பாய்வு என்று சொல்லலாம். வாசகன் புத்தகத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழியாக புத்தக மதிப்பாய்வு அமைகிறது என்று சொல்லலாம். ஒரு புதிய புத்தகம் எழுத்துலகிலே அறிமுகமாகின்ற போது இந்த நூலானது மாணவர்களுக்காக எழுதப்பட்டதா அல்லது வயதான முதியோர்களுக்காக எழுதப்பட்டதா, இளையோருக்கான நூலா அல்லது ஆன்மீகம் தொடர்பான அன்பர்களுக்கான ஒரு படைப்பா, மகளிருக்கான படைப்பா, மருத்துவத்திற்கான படைப்பா என்று ஒரு பெரிய தெளிவினை தருவது புத்தக மதிப்பாய்வு. அதை வாசித்து அதன் மூலமாக இந்த நூலினை நாம் பெற்று படிக்கலாம் என்ற ஒரு முடிவிற்கு வாசகன் வருவதற்கு பேருதவியாக அமையும் விஷயம் புத்தக மதிப்பாய்வு என்று சொல்லலாம். புத்தக மதிப்பாய்வு என்பதின் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் நூலின் நோக்கம் என்ன நோக்கத்திற்காக இந்த நூலானது எழுதப்பட்டிருக்கின்றது, இது என்ன அமைப்போடு எழுதப்பட்டிருக்கின்றது, அதாவது வடிவம் என்று சொல்லலாம். கவிதை வடிவில் எழுதப்பட்டிருக்கிறதா, சிறுகதை வடிவமா அல்லது புதின வடிவமா என்பதை அமைப்பு என்ற ஒரு தளத்தில் நாம் சிந்திக்கலாம். இந்த ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய இதே பொருண்மை இருக்கக்கூடிய தன்மையில் அமைந்த வேறு ஒரு நூலையும் இந்த நூலோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய தன்மையும் புத்தக மதிப்பாய்வில் இடம்பெறும். ஆகையினால் இந்த சிந்தனை சரியா அல்லது மாற்று கருத்துகள் நிரம்ப இருக்கின்றனவா என்ற விமர்சன போக்குகள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து இந்த நூலை வாசிப்பதற்கான ஒரு வழியாக அமையும் என்பது சிறந்த தகவல் என்று சொல்லலாம். இந்த புத்தக மதிப்பாய்வு என்பது அவசியம் நிகழ்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா என்றால், புத்தகத்தின் விளக்கம் என்ன, புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உள்ளடக்கம் என்ன என்பது சுருக்கமாக விவரிக்கப்படுகின்றது புத்தக மதிப்பாய்வில் என்ற காரணத்தினால் இந்த புத்தக மதிப்பாய்வு என்பது தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம் என்றே சொல்லலாம். இதையும் தாண்டி புத்தக மதிப்பாய்வில் பகுப்பாய்வு என்பது ஒரு அம்சமாக அமைகின்றது. பகுப்பாய்வு இருக்கின்ற காரணத்தினால் இந்த நூலை எத்தனை பிரிவாக பிரித்து நாம் வாசிக்க வேண்டும், இதன் உள்ளடக்கத்தினை எப்படி நாம் பகுத்தாய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை, ஒரு தெளிவு வாசகனுக்கு கிடைக்கும். அதை தாண்டி புத்தக மதிப்பாய்வு செய்யக்கூடிய மதிப்பீட்டாளர் வழங்கக்கூடிய மதிப்பீடு என்பதும் புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கக்கூடிய வாசகனுக்கு பேருதவியாக அமைகின்றது. எனவே புத்தக மதிப்பாய்வு என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டும். புத்தக வகைப்பாடு என்பது எப்படி என்றால், ஒரு 6 வகையாக புத்தக வகைப்பாடை நாம் சொல்லலாம். இந்த புத்தக வகைப்பாடு என்பது எழுத்து, ஆசிரியரின் பிற படைப்புகள் ஒப்பீடு, கதைக்களம், உண்மை ஏற்பு, மொழி, குரல் என்று வகைப்படுத்தப்படுகிறது. எழுத்து என்பது அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய படைப்பாளர் அந்த நூலில் கூறியிருக்கக்கூடிய கருப்பொருள் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. அவர் அடிநாதமாக என்ன சிந்தனையை பதிவு செய்திருக்கிறார், அதனுடைய உள்ளடக்கம் என்ன, அதனுடைய வெளிப்பாடு என்ன, வடிவம் என்ன
அந்த படைப்பு ஒரு சிறுகதை அப்படின்னா அந்த சிறுகதையில் என்ன சமூக சிந்தனையை பதிவு செய்திருக்கிறாரு, பெண்ணியம் பேசியிருக்கிறாரா, அல்லது இன்றைய அரசியலை சுற்றி சென்றிருக்கிறாரா, உளவியல் சார்ந்து பேசியிருக்கிறாரா, இதை சிறுகதை வடிவத்தில் தான் கொடுத்திருக்கிறாரா என்ற கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்பது எல்லாம் எழுத்து என்ற தன்மைக்குள் அடங்கும் என்று சொல்லலாம். இந்த ஆசிரியர் இந்த ஒரு படைப்பை மட்டும்தான் இப்படி எழுதியிருக்கிறாரா, இல்லை அவருடைய படைப்புகள் அனைத்துமே ஒரே சிந்தனையோடு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா என்று நாம் பார்ப்பது ஆசிரியரின் பிற படைப்புகள் பற்றிய ஒப்பீடு என்று சொல்லலாம். இதற்கு நல்ல சான்றாக ஜானகிராமன் அவர்களுடைய படைப்புகள் அனைத்தும் உளவியல் சிந்தனையோடு அமைந்திருக்கும் என்ற ஒரு குறிப்பை நாம் இங்கு பதிவு செய்யலாம். அவருடைய அனைத்து படைப்புகளுமே உளவியல் என்ற சிந்தனையை அடிநாதமாக கொண்டு செயல்படுவது. ஜெயகாந்தன் அவர்களுடைய படைப்பை எடுத்து பார்த்தால் அவர் ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு சிந்தனையோடு, ஒவ்வொரு சிறுகதை தொகுதியையும் ஒவ்வொரு புதினத்தையும் ஒவ்வொரு சிந்தனையோடு பதிவு செய்திருப்பார். ஆனால் ஜானகிராமனுடைய படைப்புகள் அனைத்துமே உளவியலோடு இருக்கும். இந்த சிந்தனையில் ஆசிரியருடைய படைப்புகளை நாம் அணுகி பார்க்கக்கூடிய ஒரு முறைதான் ஆசிரியரின் பிற படைப்புகள் பற்றிய ஒப்பீடு. கதைக்களம், அவர் எடுத்திருக்கக்கூடிய கதைக்களம் என்பது எப்படி அமைகிறது? பொதுவாக பாரதிதாசன் அல்லது இந்த மார்க்சிய கம்யூனிச சிந்தனை படைத்த படைப்பாளர்கள் அனைவரும் இயற்கையை பாடுவதாக இருந்தாலும் கூட அதிலும் பொதுவுடைமை சிந்தனையை பதிவு செய்து தன் படைப்பை முற்றுப்பெற செய்வது அவர்களுடைய இயல்பாக அமையும். அந்த வகையில் நாம் எடுத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் என்ன வகையிலான கதைக்களத்தை தேர்வு செய்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். உண்மை ஏற்பு, அவர் சொல்லி இருக்கக்கூடிய சிந்தனை, அந்த படைப்பாளர் கூற வருகின்ற கூற்று உண்மையாக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா என்ற ஒரு விமர்சனமாக இந்த தன்மையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மொழி, படைப்பாளர் பொதுவான வெகுஜன மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியினை தன் படைப்பில் பயன்படுத்தி இருக்கிறாரா, அல்லது தான் சார்ந்த தன்னுடைய படைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாத்திரங்கள் சார்ந்த வட்டார மொழியினை பயன்படுத்தி இருக்கிறாரா, துறை சார்ந்த மொழியை பயன்படுத்தி இருக்கிறாரா என்ற சிந்தனையோடு அணுகுவதுதான் மொழி என்று சொல்லலாம். குரல் என்பது ஒரு நெசவு தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு படைப்பாக இருக்கிறது, அல்லது ஒரு சாயப்பட்டறை தொழிலாளர் சார்ந்த ஒரு படைப்பு, ஒரு உப்பளத்திலே ஒரு மீனவர்கள் இவர்கள் சார்ந்த படைப்பு என்றால் இந்த மீனவர்கள் சார்பாக அவர்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய தொழில் சார்ந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்யக்கூடிய மீனவர்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக படைப்பாளர் தன்னுடைய சொற்களை படைப்பிலே பிரயோகம் செய்திருக்க வேண்டும். இதுதான் குரல் என்று சொல்லப்படுகிறது. இந்த நூல் மதிப்பாய்விலை நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. புள்ளிகளை மையப்படுத்துங்கள் என்று முதல் விஷயம் சொல்லப்படுகிறது. ஒரு படைப்பு இருக்கிறது என்றால் அந்த படைப்பின் உள்ளடக்கத்தை குறைந்தது 250 300 சொற்களுக்கு மிகாமல் நாம் ஒரு சுருக்கமாக நூல் மதிப்பாய்வினை கேட்கக்கூடிய வாசகனுக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மிகவும் சுருக்கம் என்பது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம். சுருக்கமாக இருக்கிற போது நம்முடைய இந்த மதிப்பாய்வு என்பது படிக்கிறவர்களிடம் கேட்கக்கூடியவர்கள் மனதில் தைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதால் நம்முடைய மதிப்பாய்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூலின் தாக்கம் அவர்களுடைய மனதில் அதிகமாக இருக்கும். நூலினை வாங்கி படிக்க வேண்டும் என்ற சிந்தனை ஓங்கும். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது கட்டமைப்பு, பகுப்பு. இப்போ சிலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் 3 காண்டங்கள் 30 காதைகள் என்ற ஒரு கட்டமைப்பு என்பது அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருக்குறள் என்றால் 133 அதிகாரங்கள், அதிகாரத்திற்கு 10 குறள்கள் என்று ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அதுபோல இங்கே என்ன கட்டமைப்பு செய்து ஆசிரியர் தன்னுடைய படைப்பை வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். பார்வையாளர்கள், இந்த நூலானது எந்த குழு சார்ந்த வாசகனுக்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு. பார்வையாளர்களின் பார்வையிலிருந்து அந்த நூலை அணுகி நூல் மதிப்பாய்வு செய்யக்கூடிய மதிப்பீட்டாளர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். அதை தாண்டி மிகவும் உன்னிப்பாக நாம் கவனித்து செய்ய வேண்டிய
செயல் என்ன என்றால் அத்தியாயம் வாரியான குறிப்புகள். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக எண் குறிப்பிட்டு உட்பிரிவுகளாக அதை பிரித்து நாம் அந்த குறிப்புகளை சுருக்கமாக வழங்க வேண்டும் என்பது நூலாய்விலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த மதிப்பாய்வில் 7 முக்கிய கூறுகள் இடம்பெறுகின்றன. நூலாசிரியர் அறிமுகம், இலக்கு, பார்வையாளர்கள், பாத்திரங்கள் மற்றும் கதைக்களம், சிக்கல்கள், பார்வை மற்றும் முன்னோக்கு, குரல் மற்றும் மொழி, பாடங்கள். நூலாசிரியர் பற்றிய அறிமுகம். இந்த ஆசிரியர் யார், அவர் என்ன படித்திருக்கிறார், அவருடைய ஆசிரியருடைய பின்புலம், பொதுவாக ஒரு படைப்பு என்பதை நாம் அணுகுகின்ற போது அந்த படைப்பின் பின்புலம் என்ன, படைப்பாளனின் பின்புலம் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்திருத்தல் என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம் என்ற காரணத்தினால் நூலாசிரியர் அறிமுகம் என்பது மிகவும் அவசியம். இந்த நூலாசிரியர் சமூகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரோடு ஏற்கனவே வேறு துறையில் இயங்கி இருந்திருக்கலாம். தற்பொழுதுதான் அவர் ஒரு எழுத்தாளராக அறிமுகமாகலாம். அப்போது இந்த நூலாசிரியர் பற்றிய ஒரு அறிமுகத்தை நாம் முன்னராக வழங்குகின்ற போது அந்த நூலை பற்றிய விமர்சனம் இரண்டாவதாக அமையும். நூல் ஆசிரியர் பற்றிய அறிமுகமே இவருடைய புத்தகமா, நாம் வாங்கி படிக்கலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றன என்ற காரணத்தினால் நூலாசிரியர் அறிமுகம் மிகவும் அவசியமான ஒரு விஷயம். இலக்கு பார்வையாளர்கள் என்று சொல்லுகிற போது இது யாருக்கான நூலாக அமைகிறது? அறிவியலாளர்களுக்கான நூலாக அமைகிறதா, இலக்கியவாதிகளுக்கான நூலாக அமைகிறதா என்று ஒரு குறிப்பினை நூலாய்வில் மதிப்பாய்வில் நாம் வழங்குகின்ற போது அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த மக்கள் இந்த நூலை வாங்கி படிப்பதற்கு மிகவும் ஏதுவாக அமையும் என்ற காரணத்தினால் இலக்கு பார்வையாளர்கள் என்பது மிகவும் முக்கியமான அம்சம். பாத்திரங்கள் மற்றும் கதைக்களம். இந்த படைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மைய களம் என்ன சொல்ல வருகிறது, பாத்திரங்கள் எந்த இடம் சார்ந்தவர்களாக அமைகிறார்கள், என்ன மொழி சார்ந்தவர்களாக அமைகிறார்கள், என்ன இனம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டுகிற போது இது நம்மையும் அறியாமல் இன்னும் இனம், மொழி இந்த மாதிரியான பற்றுகளோடு நாம் இயங்குகின்ற காரணத்தினால் அதெல்லாம் நம் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி படைப்பினை வாங்கி படிப்பதற்கான வாய்ப்பாக அமையும். மேலும் இதில் என்ன சிக்கல் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனையை நாம் விளக்கி சொல்லுகிற போது உண்மையிலேயே வாழ்க்கையில் இத்தனை சிக்கல்கள் இருக்கின்றனவா என்ற புதிய சிந்தனை மக்கள் மனதில் ஒரு விழிப்பை வழங்கக்கூடிய அம்சமாக அமையும். அந்த சிக்கலுக்கான தீர்வினை தேடக்கூடிய தேடலும் அவர்களுக்கு கைவரும் என்று சொல்லலாம். பார்வை மற்றும் முன்னோக்கு என்ற சிந்தனையின் கீழ் சொல்லுகிற போது ஆசிரியர் இந்த சிக்கலை என்ன மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவு தரக்கூடிய வகையில் அணுகி இருக்கிறார், இவருடைய பார்வை இந்த சிக்கல் குறித்து எந்த வகையில் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது அதை இன்னும் ஆழமாக படித்து பார்வையாளர்கள் தெரிந்து கொள்ளுகிற போது வாழ்க்கையில் இந்த சிக்கல் மீண்டும் உருவானால் அதை சரி செய்வதற்கான ஒரு வழியாக கூட இந்த நூல் அமையும் என்று சொல்லலாம். குரல் மற்றும் மொழி. அந்த படைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிப்படையான கதைக்களத்தோடு தொடர்ந்து இயங்கக்கூடிய பாத்திரங்கள் சார்ந்த குரலாக, வட்டாரம் சார்ந்த மொழியாக இந்த குரலும் மொழியும் இயங்க வேண்டும் என்பது முக்கிய அவசியம். சிறிய குழந்தைகளுக்கு நாம் கதை சொல்லுகிற போது இறுதியாக இந்த கதையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று நாம் ஒரு சிந்தனையை பதிவு செய்வது உண்டு. அதுபோல ஒரு நூலினை வாசித்த வாசகனுக்கு, வாசிக்க போகக்கூடிய வாசகனுக்கு, நூலை மதிப்பாய்வு செய்து வழங்கக்கூடிய மதிப்பீட்டாளர் இந்நூலின் மூலமாக நமக்கு ஆசிரியர் வழங்கி இருக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை தெளிவாக அறிவுறுத்திவிட்டு செல்லுவது அவசியமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். புத்தக மதிப்பாய்வின் வடிவம் என்பதில் 3 முக்கிய கூறுகள் இடம்பெறுகின்றன. முதலாவதாக அறிமுகம் என்பது அமைய வேண்டும். புத்தகம் பற்றிய அறிமுகமாகவும் இருக்க வேண்டும். ஆசிரியர் பற்றிய அறிமுகமும் இந்த பகுதியிலே இடம்பெற வேண்டும். இரண்டாவது பகுதி ஆய்வறிக்கை. இதில் சுருக்கம், எழுத்தமைப்பு, யோசனை மற்றும் குறிப்புகள், பார்வையாளர்கள். இந்த நூலுக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை சுருக்கமாக சொல்லுவது, அந்த எழுத்திலே என்ன மாதிரியான நுணுக்கங்களை அவர் கையாண்டிருக்கிறார் என்ற சிந்தனையினை பதிவு செய்வது, அவர்களுடைய
பார்வையாளர்களுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன, பார்வையாளர் யார், பார்வையாளர் என்று படைப்பாளர் தன் மனதிற்குள் பதிவு செய்து இந்த படைப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். மூன்றாவது பகுதி உடல். மேற்கோள் பயன்பாடு. ஆசிரியர் இந்த நூலின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறாரா என்ற சிந்தனை. தங்களுடைய பார்வை என்ன என்று மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பாய்வாளர் தன்னுடைய பார்வையினையும் இங்கு பதிவு செய்யலாம். புத்தகம் உருவாக்கி இருக்கக்கூடிய தாக்கம் இந்த சமூகத்திலே எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதையும் பதிவு செய்யலாம். இது சற்று குறைவான சிந்தனைகள் கூட கிடைக்கலாம். ஏனென்றால் அந்த புத்தகம் வெளிவந்து சமூகத்தில் உலவ ஆரம்பித்து சிறிது காலத்திலேயே புத்தக மதிப்பாய்வு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக புத்தகம் உருவாக்கிய தாக்கம் என்பது சற்று குறைவானதாக இருக்கும். அதனால் அது குறைவாக இருந்தாலும் ஒன்றும் சிக்கலில்லை. வெளிவந்து குறுகிய காலத்திலேயே இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிற போது அது இன்னும் படித்தால் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உயர்ந்த சிந்தனையை நாம் பதிவு செய்யலாம். விருப்பு வெறுப்பற்ற செயல்பாடு. புத்தக மதிப்பாய்வாளர் எப்பொழுதும் எந்த நூலை எடுத்து மதிப்பாய்வு செய்தாலும் கூட அந்த ஆசிரியரை பிடித்திருக்கலாம், பிடிக்காது இருக்கலாம். கண்டிப்பாக ஆசிரியரை பிடிக்கவில்லை என்றால் அந்த நூலை நாம் எடுக்க மாட்டோம். அவருடைய கொள்கைகள் நமக்கு ஒத்துப்போகாமல் கூட சில நேரங்களில் இருக்கலாம். படித்து முடித்ததற்கு பிறகு அவரோடு ஒத்துப்போகவில்லை என்றாலும் கூட நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நின்று இந்த நூலினை மதிப்பாய்வு செய்வது மிகவும் சிறந்த விஷயமாக அமையும் என்று சொல்லலாம். ஏதேனும் ஒரு சில பிழைகள் இருக்கலாம். யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வது போல நிறைய இடங்களில் அது அச்சுப்பிழையாக கூட அமையலாம். அந்த பிழைகளை நாம் திருத்தம் செய்யும் வகையில் நம்முடைய மதிப்பாய்வு என்பது அமைய வேண்டும். இலக்கண பிழைகள், எழுத்து பிழைகள், நிறுத்தற்குறிகள், இது போன்ற சில பிழைகள் இருந்தாலும் கூட அதை சுட்டி காட்ட வேண்டும். மற்றபடி ஆசிரியருடைய மதிப்பினை குறைக்கும் வகையில் மதிப்பீட்டு ஆய்வாளர் எந்த செய்தியையும் செய்யக்கூடாது என்பது நூலாய்வு என்ற விதியின் கீழ் சொல்லப்படக்கூடிய விஷயங்களாகும். நூல் மதிப்பாய்வு என்று சொல்லியாச்சு. இங்கே ஒரு நூல் மதிப்பாய்வு என்பது ஒரு சிறிய பகுதியாக செய்து காட்டப்படுகின்றது. நாம் இங்கே நூல் மதிப்பாய்விற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல் தமிழருவி மணியன் என்ற ஆசிரியருடைய ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற நூல். ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற ஒரு நூலினை தமிழருவி மணியன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவருடைய படைப்புகள் என்பது மிகவும் ஒப்பற்ற தன்மையில் அமையும் என்று சொல்லலாம். முதலாவதாக ஆசிரியருடைய அறிமுகத்தை நாம் பார்க்கலாம். இவர் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், மிகப்பெரிய அரசியல் தலைவர் என்று சொல்லலாம். இவருடைய இயற்பெயர் தெய்வ சிகாமணி. முன்னாள் தமிழக முதலமைச்சர் காமராசர் அவர்கள் இவரை தமிழருவி என்று அடைமொழி கொடுத்து அழைத்திருக்கின்றார் என்பது இவர் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லலாம். தமிழருவி மணியன் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் புவியியல் பயின்று பட்டம் பெற்றார். அதன் பிறகு கல்வியியல், சட்டம் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். அதோடு இவருடைய வழக்கறிஞர் பணியையும் ஒரு சிறிய காலம் நிகழ்த்தி இருக்கிறார் என்றே சொல்லலாம். இந்திய தேசிய காங்கிரஸில் காமராசரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக காமராஜரின் தலைமைத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் அவருடைய தலைமையில் இயங்கி வந்த இந்திய தேசிய காங்கிரஸ், சிண்டிகேட் காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்ட நிறுவன காங்கிரஸ் ஆகியவற்றில் இணைந்து தொண்டாற்றி இருக்கின்றார் என்று சொல்லலாம். அதைத் தொடர்ந்து ஜனதா கட்சியில் காமராஜரின் மறைவிற்கு பின்னர் இணைந்து கொண்டார். அந்த கட்சியின் தமிழக மாநில பொதுச் செயலாளராக இருந்து செயலாற்றி இருக்கிறார். ஜனதா தளத்தில் ராமகிருஷ்ண மகாபலேஸ்வர் ஹெக்டே அவரோடு இணைந்து தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளராக செயலாற்றி இருக்கின்றார். ராமகிருஷ்ண ஹெக்டே ஜனதா தளத்திலிருந்து பிரிந்து லோக்சக்தி என்ற கட்சியை தொடங்கிய பொழுது அந்த கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராகவும் தமிழருவி மணியன் அவர்கள் பொறுப்பு வகித்திருக்கின்றார்கள். தமிழக லோக்சக்தி என்ற கட்சியானது தமிழகத்தில் பிற்காலத்தில் தொடங்கப்பட்டது தமிழருவி மணியன் அவர்கள் மூலமாக. மூப்பனார் அவர்களுடைய அழைப்பை ஏற்று தமிழக லோக்சக்தி கட்சியை கலைத்து தமாகவில் இணைந்து அதன் பொதுச் செயலாளராக செயல்பட தொடங்கினார் தமிழருவி மணியன் அவர்கள். அது மட்டுமல்லாது இந்திய தேசிய காங்கிரஸில் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளராக
ஆனார். 2008ஆம் ஆண்டில் ஈழ இன பிரச்சனையில் அக்கட்சியின் நிலைப்பாட்டில் கருத்து வேறுபாடு கொண்டு அங்கிருந்து விலகி வெளிவந்தார். அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டில் காந்திய மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக பொறுப்பேற்று அதை நிகழ்த்தி வந்தார். காந்திய அமைப்பின் மீதும் காந்திய கொள்கைகள் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு படைப்பாளர் என்று தமிழருவி மணியன் அவர்களை நாம் பதிவு செய்யலாம். காந்திய மக்கள் கட்சி எனும் புதிய அரசியல் கட்சியை 2014 பிப்ரவரி 10 அன்று தொடங்கியவர். பின்னர் அதை 2020இல் காமராஜர் மக்கள் கட்சி என்று மாற்றிக்கொண்டார். அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் கட்சியினுடைய மேற்பார்வையாளராகவும் இவர் இயங்கிக் கொண்டிருந்தார். கருணாநிதி அவர்களால் தமிழக திட்டக்குழு தலைவர் என்ற ஒரு பதவி வழங்கப்பட்டு அந்த பதவியினை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். தமிழருவி மணியன் அவர்கள் எழுதிய பிற படைப்புகள் என்று பார்க்கின்ற போது அவருடைய எழுத்துகளும் சொற்பொழிவுகளும் நூல் வடிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அன்பில் சிறந்த தவம் இல்லை, அடிமனத்தின் சுவடுகள், காமராசரும் கவிராசரும், கம்பன் காட்டும் இந்திரசித்தன், ஞானபீடம், ஊருக்கு நல்லது சொல்வேன், எங்கே போகிறோம் நாம், கனவு மெய்ப்பட வேண்டும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், தமிழருவி, மறக்க முடியாத மனிதர்கள், வாழ்வை வசப்படுத்தும் வழிகள், நட்பை போற்றுவோம். இப்படியாக இவருடைய படைப்புகளின் பட்டியல் நீள்கிறது. இவர் ஒற்றை சிறகு எனும் ஒரே ஒரு சிறுகதையை எழுதியிருக்கிறார். ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்த அந்த சிறுகதைக்கு 2012ஆம் ஆண்டிற்கான இலக்கிய சிந்தனையின் விருதும் கிடைத்திருக்கின்றது. இந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த சமூக பிரஜை உள்ள ஒரு படைப்பாளர் தமிழருவி மணியன் அவர்கள் என்று சொல்லலாம். அவர் எழுதியிருக்கக்கூடிய படைப்புகளின் ஒன்றாக இருக்கக்கூடியது ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற இந்த உரைநடை நூல் என்று சொல்லலாம். ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற நூலானது விகடன் பிரசுரத்தால் பதிவு செய்ய அச்சிட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு என்று சொல்லலாம். இவருடைய எழுத்துகள் பெருவாரியாக இளைய சமுதாயத்தினருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வகையிலேயே அமையும். அவர் பேசுகின்ற போது சொல்லுவார், வயிறு புடைக்க சிரிக்க வைப்பதல்ல என்னுடைய பேச்சு, சிரிப்பவர்கள் சிரிக்க வைப்பவர்கள் சிந்திக்க வைக்க மாட்டார்கள், என்னுடைய உரை என்னுடைய எழுத்து அனைத்தும் சிந்தனையை வழங்குவதாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்று தன்னுடைய கருத்தை தமிழருவி மணியன் அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். அந்த வகையில் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற இந்த நூலும் அவர் சிந்தனையை பதிவு செய்வதாக அமைகிறது என்றே கூறலாம். ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற இந்த படைப்பு 38 தலைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. காலம் கற்றுத்தரும் பாடங்கள் கணக்கற்றவை என்ற ஒரு வாசகத்தோடு தன்னுடைய படைப்பினை உருவாக்கி இருக்கின்றார். காலம் கற்றுத்தரும் பாடங்கள் கணக்கற்றவை என்ற சிந்தனையை வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதவக்கூடிய வகையிலாக துறவு, தாய்மை, குடும்பம், புலனடக்கம், மதம், மனிதம், நட்பு, நன்றி, முயற்சி, வாழ்க்கை, தானம், ஆசை, நேர்மை, மன்னிப்பு, அடிக்கற்கள், ஊக்கம், திறவுகோல், அந்த நாள், காதல், மரியாதை, மரணம், அடக்கம், பெண், ஒருமை, பேச்சு, புத்தகம், முதுமை, ஒரு மனம், சும்மா, கற்பு, சினிமா, பத்திரிகை, அரசியல், மயக்கம், புகழ், கல்வி, புரட்சி, காந்தியம் என்ற இந்த 38 தலைப்புகளாக தன்னுடைய படைப்பினை பதிவு செய்துள்ளார் என்று சொல்லலாம். இதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயம் குடும்பம். குடு கூட்டல் இன்பம் குடும்பம் என்ற வகையில் தன் குடும்பத்தில் தன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய பிற உயிர்களுக்கு இன்பத்தை நல்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய மனிதன் தன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய குணநலன்கள் புலனடக்கம், மனிதம், நட்பு, நன்றி, முயற்சி, இந்த சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்ற வகையில் அதை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய தலைப்புகளாக இதை படைத்து தன்னுடைய நூலை பதிவு செய்துள்ளார். வாழ்க்கை என்பது எப்படி அமைய வேண்டும் என்றால், வாழ்க்கை என்ற ஒற்றை சொல்லே நமக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை வழங்குவதாக அமையும். வாழ்க்கை என்ற சொல்லை பிரித்து பார்த்தால்
முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் இணைத்தால் வாகை. வாழ்க்கையிலே வாகை சூட வேண்டும் என்றால் முதல் எழுத்து வா, 2 எழுத்தை சேர்த்து பார்த்தால் வாழ். எப்படி வாழ வேண்டும்? கடைசி எழுத்து கை. என்ன கையோடு வாழ வேண்டும்? தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையிலே வாகை சூடலாம் என்பதை சுட்டுவதாக இந்த சொல் அமைப்பே அமைகிறது. அந்த வாழ்க்கையிலே வாகை சூடுவதற்கு நேர்மை வேண்டும், ஊக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையை அடுத்தடுத்தாக பதிவு செய்திருக்கிறார் தமிழருவி மணியன் அவர்கள். இதிலே ஊக்கம் என்ற ஒரு தலைப்பினை மிகவும் அழகாக பதிவு செய்திருப்பார். நீரிலே இருக்கக்கூடிய நீரின் அளவை பொறுத்து தாமரையின் உயரம் கூடும் குறையும் என்பது போல மனிதனுடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய ஊக்கத்தின் அளவை பொறுத்து அவன் வாழ்க்கையிலான வெற்றியின் உயரமும் கூடும் குறையும் என்ற வகையில் இதை ஆரம்பித்து, ஊக்கம் என்பதற்கு இதை படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு, இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஊக்கம் என்பது பிறக்கும் என்ற வகையில் இந்த தலைப்பினை அழகாக நிறைவு செய்திருப்பார். புத்தகம் என்று சொல்லுகிற போது, புத்தகம் கையில் ஏறுகிற போது ஆயுதம் கீழ் இறங்குகிறது. புத்தகத்தை கையில் எடுக்கிற போது வன்முறை குறைந்துவிடும். தூசி படிந்த புத்தகம், தூய்மையானது மனது என்று இந்த புத்தகத்தை மிகவும் அழகாக பதிவு செய்திருக்கிறார். கொரோனா காலத்திற்கு பிறகு வாசிப்பு என்ற பயிற்சி குறைந்திருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கு புத்தகத்தின் அவசியத்தை இவர் அழகாக எடுத்துரைத்திருக்கக்கூடிய விதம் போதனை செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் அமைகிறது என்று சொல்லலாம். தான் சார்ந்த துறை என்ற காரணத்தினால் அரசியல் என்பதையும் அவர் விட்டு வைக்கவில்லை. அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? தொடர்ந்து சினிமா நாயகர்களையே அரசியல் தலைவர்களாக தமிழகம் தேர்வு செய்து கொண்டிருக்கிறது. சினிமா என்ற ஒரு துறையிலிருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு மனிதனை அரசியல் தலைவனாக நாம் தேர்வு செய்கிற போதுதான் நமக்கான அடையாளம் உருவாகும், நமக்கான வெற்றி என்பது கிடைக்கும் என்ற சிந்தனையோடு இந்த அரசியல் என்ற களத்தினை அவர் நிறைவு செய்திருக்கிறார். நிறைவாக தன்னுடைய இயக்கம் சார்ந்த, தான் சார்ந்த கொள்கை அடிப்படையில் காந்திய சிந்தனையினையும் பதிவு செய்து காந்தியம் என்ற அமைப்போடு இந்த நூலை நிறைவு செய்திருக்கிறார் தமிழருவி மணியன் அவர்கள். இந்த நூலிலே அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மேற்கோள்கள் மிகவும் உன்னதமான வகையில் அமைகின்றன என்று சொல்லலாம். உன்னதமான இந்திய இளைஞனே, சமுதாய வீதியில் நீ கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் சோர்ந்து விடாதே என்று உற்சாகம் தரக்கூடிய மேற்கோள்களை புத்தகங்களில் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற இந்த நூலில் பரவலாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லலாம். இது போன்ற மேற்கோள்களை அவர் கையாண்டிருப்பது நிச்சயமாக ஊக்கத்தினை வழங்குவதாக அமைகிறது என்று சொல்லலாம். அடுத்ததாக கதைகள். கதை கேட்டு பழகிய பரம்பரை நாம். கதைகள் மூலமாக தான் சொல்ல வந்த அத்துணை செய்திகளையும் விளக்கி கூறியிருப்பார். ஒரு சிறுவன் தந்தை இல்லை, தாயின் வளர்ப்பினால் வளர்ந்து வந்தான். சரியான போசாக்கான உணவு இல்லை, அதனால் எலும்பும் தோலுமான ஒரு தோற்றம். சரியான ஆடை என்பது இல்லை, தொலைவென்ற ஆடையை அணிந்து கொண்டான். அவனுக்கு நடிக்க வேண்டும் என்பது பெரிய ஆசையாக இருந்தது. வாய்ப்புகள் பெரிதும் கிடைக்கவில்லை. அவனுடன் பயணிக்கக்கூடிய அவனுடைய உறவுக்கார சகோதரர்கள் அனைவரும், நீ காமெடியனாக நடிப்பதற்குத்தான் லாயக்கு, உன்னை ஹீரோவாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கேலி செய்தார்கள். நாடக மேடையிலே இந்த நகைச்சுவை நடிகருக்கான வாய்ப்பு கிடைத்தாலும் பரவாயில்லை, அதை நான் சரிவர செய்து முன்னேறுவேன் என்ற சிந்தனையோடு அவர் அதற்கேற்ற வகையில் தன்னுடைய தோற்றத்தை இன்னும் செதுக்கி கொண்டார். தன்னுடைய உடலுக்கு பொருந்தாத வகையிலான ஒரு ஆடை, உடலுக்கு பொருந்தாத வகையிலான பார்த்தவுடன் நகைப்பு தரக்கூடிய வகையிலாக தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மீசையை மாற்றிக்கொண்டார். ஒரு தொப்பியை அணிந்து கொண்டார். தன்னுடைய கையிலே ஒரு தடியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நடையவும் மாற்றிக்கொண்டு சாப்ளின் என்ற பெயரை கேட்டாலே இன்றைக்கு வரைக்கும் அனைவருக்கும் நகைப்பு தரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் சார்லி சாப்ளின் என்ற ஒரு நபர் என்று அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை ஒரு சிறிய கதை போல சொல்லி இன்றைய குழந்தைகளுக்கு மக்கள் மனதிலே உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த நிகழ்வினை பதிவு செய்திருக்கிறார். அதே போல
ஊக்கம் என்ற தலைப்பின் கீழ் அருணிமா சின்ஹா அவர்களுடைய வரலாற்றினையும் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஒரு பெண்ணானவள் தொடர்வண்டியிலே பயணம் செய்கிறாள். அவளுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய நகையை பறிப்பதற்காக ஒரு சில இளைஞர்கள் அவளை துரத்துகிறார்கள். அவள் தப்பிப்பதற்கு முயற்சித்த பொழுது தொடர்வண்டியின் கீழே விழுந்து கால்கள் இரண்டும் துண்டிக்கப்படுகிறது. மிகப்பெரிய தொடர் ஓட்ட போட்டியாளராக மிளிர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த பெண்ணிற்கு 2 கால்களும் துண்டிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம்தான். அவருடைய மாமாவின் உத்வேகத்தின் காரணமாக வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் ஏறிய பெண்மணி என்ற சாதனையை படைத்தாள் அருணிமா சின்ஹா. ஊனமானது என்னுடைய கால்கள் மட்டும்தான், ஊனமானது என்னுடைய கால்கள் மட்டும்தான், என் மனம் இல்லை என்ற சிந்தனையோடு செயல்பட்டதால் அவரால் அதை செய்து காட்ட முடிந்தது என்றெல்லாம் கதைப்போக்கில் சில விஷயங்களை இந்த நூலிலே ஆசிரியர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த விஷயம் மிகவும் பாராட்டுவதற்கு ஒரு விஷயம் என்று சொல்லலாம். சான்றோர்களுடைய வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் ஏராளமாக பதிவு செய்திருக்கிறார். வஉசி பற்றிய சிந்தனைகள், சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த குறிப்புகள், காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த குறிப்புகள், பெரியார் வாழ்க்கையில் நிகழ்ந்த குறிப்புகள் என்று எந்த பாகுபாடும் இல்லாது சான்றோர்களுடைய வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் இந்த நூலிலே பரவலாக இடம்பெற்றுள்ளன. அது வளரும் தலைமுறைக்கு வழிகாட்டியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. சான்றோர் வாழ்க்கை மட்டுமல்லாது வரலாற்று குறிப்புகளும் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்திய தேசத்தின் தந்தை என்று நாம் போற்றக்கூடிய காந்தியடிகள் அவர்களுக்கு உன்னதமான சிந்தனைகளை, கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற சிந்தனையெல்லாம் எனக்கு வருவதற்கு காரணமாக இருந்த பல பேர் இருக்கிறார்கள் என்று காந்தியடிகள் பதிவு செய்திருக்கிறார். அகிம்சை, அவர் அது மட்டுமல்லாது உண்ணாவிரதம் என்ற ஒரு சிந்தனையெல்லாம் எனக்கு தில்லையாடி வள்ளியம்மை என்ற பெண் மூலமாகத்தான் கிடைத்தது என்று காந்தியடிகள் பதிவு செய்கிறார். அதே போல டால்ஸ்டாயின் இறைவனின் அரசாங்கம் உனக்குள் இருக்கிறது என்ற இந்த நூல்தான் எனக்கு பல்வேறு விதமான சிந்தனையை தட்டி எழுப்பியது என்று சொன்ன அந்த வரலாற்று குறிப்புகள், புத்தகம் என்பது எப்படி ஒரு பெரிய அரசியலையே மாற்றி அமைத்தது உலக அளவில் என்ற வரலாற்று குறிப்புகளும் தன்னுடைய நூலிலே இவர் பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது வாழ்க்கைக்கு தேவையான பல வாழ்வியல் சிந்தனைகளையும் அழகாக பதிவு செய்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். தமிழருவி மணியன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே அம்மா என்ற ஒரு சொல்லுக்கு மிகவும் அழகாக விளக்கம் வழங்கியிருப்பார். அம்மா என்ற சொல் எப்படி உருவானது? ஆ கூட்டல் இம் கூட்டல் மா, இந்த எழுத்துக்களின் கூட்டிணைப்பு அம்மா என்ற ஒரு சொல். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சொல் உருவாக்கப்பட்டது? அம்மா என்ற பெண்ணானவள் ஒரு உயிருக்கான, ஒரு உயிர் வளர்வதற்கு, அந்த உயிரை தன்னுடைய உடலுக்குள் வளர்ப்பதற்கு உயிரை கொடுக்கிறாள். இங்கே ஆ என்பது உயிரெழுத்து, தன் உயிரை கொடுக்கிறாள் அம்மா. இம் என்பது மெய்யெழுத்து, அந்த உயிர் வளர்வதற்கு தன்னுடைய உடலிலே இடம் கொடுக்கிறாள். மெய் என்ற ஒரு பதத்திலே இம் என்பது மெய்யெழுத்து. அதன் பிறகு நிறைவாக உயிரும் உடலுமாக இணைந்து இந்த பூமியிலே ஒரு குழவி உலா வருவதற்கு வழிவகை செய்கிறாள். அதனால் உயிர் மெய் எழுத்தாகிய மா இணைந்து அம்மா என்ற சொல் உருவானது என்று அழகான விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். இதுபோல வாழ்வியலுக்கு உதவக்கூடிய நிறைவான சிந்தனைகளை தன்னுடைய புத்தகத்திலே தமிழருவி மணியன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய புத்தகத்தின் முன்னுரையிலே ஒரு கவிதையை சொல்லி வழங்கியிருக்கிறார். இந்த புத்தகத்தின் சிறப்பினை அதன் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கவிதையை சொல்லி நானும் நிறைவு செய்கிறேன். வேலை செய்ய நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றிக்கான விளை. சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள், அது ஆக்கப்பூர்வ சக்தி. விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமைக்கான ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவுக்கான ஊற்று. நட்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கான பாதை. நேசிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது உற்சாகமான வாழ்க்கை. சிரிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது ஆத்மாவின் ராகம். துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே உங்கள் உண்மையான விடுதலை என்றார் கலீல் ஜிப்ரான். அந்த விடுதலை உங்கள் அனைவருக்கும் சாத்தியமாகட்டும். அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லங்களை அலங்கரிக்கட்டும் என்ற கவிதையோடு நிறைவு செய்திருக்கிறார் தமிழருவி மணியன் அவர்கள். உண்மையில் தமிழருவி மணியன் அவர்கள் எழுதி வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற நூலானது
மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டும் தன்மையில் அமைந்திருக்கின்றது. வாழ்க்கையில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைக்குமான விளக்கமாக இந்த நூல் அமைகின்றது என்று சொல்லலாம். எத்தனை முறை படித்தாலும் அலுப்பு தட்டாது, புதிய சிந்தனை தளங்களை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல என்று கூறிக்கொள்கின்றேன். தமிழருவி மணியன் அவர்களுடைய ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற இந்த நூலானது மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்ற சிந்தனையை நம் உள்ளத்திற்குள் வழங்கக்கூடிய ஒரு அறிவு களஞ்சியமாக அமைகிறது என்பதில் ஐயமில்லை. மீண்டும் தொடர்ந்து இந்த நூலினை வாங்கி படிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நான் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து வேறு சிந்தனையோடு. நன்றி.